ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தூய நாமம் மகிமைப்படுவதாக. இப்பொழுது நாம் கேட்கவிருப்பது சத்துருக்களை முறியடிக்கும் வசனங்கள். கர்த்தர் பாளையமெங்கும் ஒருவர் பட்டயத்தை ஒருவருக்கு விரோதமாய் ஓங்க பண்ணினார். நியாயாதிபதிகள் 7:22. கர்த்தர் அவர்களை அவ்விடத்திலிருந்து பூமியின் மீதெங்கும் சிதறிப்போக பண்ணினார். ஆதியாகமம் 11:8. கர்த்தர் மகா பெரிய இடி முழக்கங்களை பெலிஸ்தர் மேல் அந்நாளிலே முழங்க பண்ணி அவர்களை கலங்கடித்ததினால் அவர்கள் இஸ்ரவேலுக்கு முன்பாக பட்டு விழுந்தார்கள். 1 சாமுவேல் 7:10. அகித்தோப்பேலின் நல்ல ஆலோசனையை அபத்தமாக்குகிறதற்கு கர்த்தர் கட்டளையிட்டார். 2 சாமுவேல் 17:14. தேவனே, அவர்கள் தங்கள் ஆலோசனைகளினாலேயே விழும்படி செய்யும். சங்கீதம் 5:10. யுத்தங்களில் பிரியப்படுகிற ஜனங்களை சிதறடிப்பார். சங்கீதம் 68:30. தேவன் எழுந்தருளுவார், அவருடைய சத்துருக்கள் சிதறுண்டு, அவரை பகைக்கிறவர்கள் அவருக்கு முன்பாக ஓடிப்போவார்கள். புகை பறக்கடிக்கப்படுவது போல அவர்களை பறக்கடிப்பீர். மெழுகு அக்கினிக்கு முன் உருகுவது போல துன்மார்க்கர் தேவனுக்கு முன் அழிவார்கள். சங்கீதம் 68:1-2. உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறிய அடிக்கப்படும்படி ஒப்பு கொடுப்பார். ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடிப்போவார்கள். உபாகமம் 28:7. தண்ணீர்கள் உடைத்தோடுகிறது போல கர்த்தர் என் சத்துருக்களை எனக்கு முன்பாக உடைத்து ஓட பண்ணினார். 2 சாமுவேல் 5:20. ஆகையால் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் உனக்காக வழக்காடி உன் பழிக்கு பழி வாங்கி அதன் கடலை வரலவும் அதன் ஊற்றை சுவரவும் பண்ணுவேன். எரேமியா 51:36. அவர் என் சத்துருக்களுக்கு தீமைக்கு தீமையை சரி கட்டுவார். சங்கீதம் 54:5. அபிமெலேக்குக்கும் சீகேமின் பெரிய மனுஷருக்கும் நடுவே பொல்லாப்பை உண்டாக்கும் ஆவியை தேவன் வரப்பண்ணினார். நியாயாதிபதிகள் 9:23. மின்னல்களை வரவிட்டு சத்துருக்களை சிதறடியும், உமது அம்புகளை எய்து அவர்களை கலங்கடியும். சங்கீதம் 144:6. சுற்றிலும் உண்டான பயங்கரத்தின் நிமித்தம் அவர்களுடைய பராக்கிரமசாலிகள் முறியுண்டு திரும்பி பாராமல் ஓட்டமாய் ஓடி போகிறார்கள். எரேமியா 46:5. தம்முடைய சத்துருக்களை பின்புறமாக அடித்து அவர்களுக்கு நித்திய நிந்தையை வரப்பண்ணினார். சங்கீதம் 78:66. என் பகைஞருக்கு நீதியை சரி கட்டுவேன். ஏசாயா 1:24. அவர்கள் காலையில் காணும் மேகத்தைப் போலவும் விடியற்காலையில் ஒழிந்து போகிற பனியைப் போலவும் பெருங்காற்று களத்திலிருந்து பறக்கடிக்கிற பதரை போலவும் புகைக்கூண்டில் ஏறி போகிற புகையைப் போலவும் இருப்பார்கள். ஓசியா 13:3. கர்த்தாவே, அவர்கள் உமது நாமத்தை தேடும்படிக்கு அவர்கள் முகங்களை அவமானத்தாலே மூடும். சங்கீதம் 83:16. ஆமோனோவென்றால் சஞ்சலப்பட்டு முக்காடிட்டு கொண்டு தன் வீட்டுக்கு தீ விரித்து போனான். எஸ்தர் 6:12. கர்த்தர் தாமே நம் எல்லோரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.